الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تبارك وتعالى في كلامه العزيز فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. அண்டத்தின் அதிர்வையும் அணுவின் அசைவையும் தனித்தனியாய் கேட்கும் சமீஅ, கடலடி இருளையும் கருவறை திரையையும் தடையின்றி பார்க்கும் பசீர், நேற்று நடந்தவை இன்று நடந்து கொண்டிருப்பவை என முக்காலமும் முற்கூட்டியே அறிந்த அலீம், எப்பொருள் எவ்விடம் இருப்பது தகுமோ அப்பொருளை அவ்விடத்தில் அழகுற அமைக்கும் ஹக்கீம், மனித அறிவுக்கு எட்டியவை அவன் அறிவுக்கும் அப்பாற்பட்டவை என அகிலத்தை அழகுற அமைத்தாளும் ஜலீல் ரப்புல் ஆலமீன், அவனே அல்லாஹ். புகழனைத்தும் அவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தீனை ஏந்தி வந்த தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தம்முடைய வாழ்விலே அணுவாக எடுத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் வல்லவன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடன் வீற்றிருக்கும் பேரன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் நம்முடைய வெற்றிக்காக வேண்டி எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து வாழ்ந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து வாழ்ந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுமாறு எச்சரித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நஸீஹத்தும் வஸியத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல வ அத்தீஉ. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ஒரு மனிதர் ஒரு குடும்பமாக சேர்ந்து செய்த ஒரு தியாகம், அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு இன்று நாம் எல்லாம் நோன்போடு அல்லாஹுடைய அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புனிதமிகு மாதம், புனிதமிகு அமல், இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைய தினம் அரஃபா. இந்த அரஃபாவுடைய வரலாற்று பின்னணி சோகம் நிறைந்த, துயரம் நிறைந்த, கவலைகளை உள்ளடக்கிய, தியாகங்களை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்றுக்கு பிற்பாடுதான் நமக்கெல்லாம் இந்த அரஃபாவுடைய தினம், இந்த புனிதமிகு 10 இரவுகள், நாளை இருக்கக்கூடிய யௌமுன் நஹர், இறுதியான நம்முடைய கடமை புனித ஹஜ் ஆகிய அனைத்தையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அன்பானவர்களே, ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு அதீத அன்பு கொண்டவர்கள். என்னை போன்று உங்களை போன்று அல்ல. தன்னுடைய அன்பு இந்த உலகத்தில் எதை வைத்தாலும் அவருடைய அன்புக்கு நிகராக முடியாது. அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த அன்பை சோதித்து பார்த்த காலம், 99 வயதில் கிடைத்த மகன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மன்றாடி அழுகையோடு
போராட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹ்விடம் இருந்து எடுத்த குழந்தையை அல்லாஹு தஆலா நேற்றைய தினம் பிறை 8 யௌமுத் தர்வியா என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே குழந்தையை விட்டு பிரிந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார்கள். குழந்தையை பார்க்க வேண்டும் ஆவலோடு ஆசையோடு வருகிற நேரம் அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 8வது நாள் அல்லாஹு தஆலா கனவிலே காட்டுகிறான். பெற்றெடுத்த பிள்ளையின் கழுத்தை அறுக்க வேண்டும். துடிதுடித்து விட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த யௌமுத் தர்வியா என்ற அந்த நாளுக்கு இன்னொரு பெயர் யௌமுஷ் ஷக், சந்தேகத்திற்குரிய நாள். இந்த கனவின் மூலமாக அல்லாஹ் எதை நாடுகிறான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விளங்கல்ல. நபிமார்களுடைய கனவும் வஹையாக இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தடுமாறுகிறார்கள். ஒரு தயக்கத்தோட சந்தேகத்தோட இன்றைய தினம் அரஃபாவுடைய பிறை 9வது நாளை அடைகிறார்கள். திரும்பவும் அதே கனவு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தென்படுகிறது. அறிந்து கொண்டார்கள், இந்த கனவு அல்லாஹ்வுடைய கட்டளை, என்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இந்த கனவினுடைய விளக்கத்தை அறிந்து கொண்டதனால தான் இந்த நாளைக்கு அரஃபா அறிந்தல் என்ற அந்த கருத்துப்பட பெயர் சூட்டப்பட்டது. அன்பானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுடைய விளக்கத்தை எடுத்துக்கொண்டு பிள்ளையிடத்தில் வாராங்க. வந்து சொல்றாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகனே, உன்னை அறுக்கும்படி அல்லாஹு தஆலா காட்டுகிறான், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அந்த மகன் சொல்லுகிறார், யா அபதி இஃப்அல் மா துஅமர். எனது அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு அறுக்கும்படி கட்டளையிட்டு விட்டானா, அதை நிறைவேற்றி விடுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்களோடு நீங்கள் என்னை பார்த்துக் கொள்வீர்கள் என்று அந்த மகன் தந்தைக்கு அந்த கட்டளைக்கு உறுதுணையாக இருக்கிறார். சகோதரர்களே, யோசிச்சு பார்க்கணும். இது மாதிரி ஒரு தக்குவாதாரியான ஒரு பிள்ளைய நாங்கள் அடைஞ்சிருந்தா, அல்லாஹ் சொல்லுறான், பிள்ளைய அறுக்கணும், எங்களோட மனம் எவ்வளவு துடிக்கும், எங்களோட கல்பு எவ்வளவு கொதிக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியல. அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால மகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய ரப்பு விரும்புகிறானா, நான் அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். மகனை கூட்டி கொண்டு போறாங்க. அடுத்த நாள் பிறை 10 யௌமுன் நஹர், நாளை நாம் கொண்டாட இருக்கக்கூடிய அந்த பெருநாளுடைய தினம். அதற்கு நஹர் என்று பெயர் வந்த காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மகனை அவருடைய கழுத்தில் கத்தியை வைத்த நாள். கொண்டு போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கல்லுக்கு மேலால படுக்க வைக்கிறாங்க. வைக்கிற நேரம் அந்த மகன் சொல்றாரு, வாப்பா, கட்டளை நிறைவேற்ற போறீங்க, என்னுடைய கண்களை கட்டிடுங்க. நீங்க அறுக்கிற நேரம் என்ற கண் அது பயத்தால பிதுங்கி வர பார்க்கிற நேரம் உங்களால் அது தாங்க முடியாது. நீங்க கவலை அடைஞ்சிடுவீங்க, நீங்க உடஞ்சி போயிடுவீங்க, அறுக்கிறத விட்டும் பின்வாங்கிடுவீங்க. அதனால என்னுடைய கண்களை கட்டுங்க வாப்பா. திரும்ப சொல்றாரு, வாப்பா, என் உடுப்புல ரத்தம் படும், என் ஆடைய உம்மாட கண்ணுல காட்ட வேணாம். உம்மா அதை பார்த்துட்டா உடஞ்சி போயிடுவா, நொறுங்கி போயிடுவா. அதை பார்த்து என் உம்மா அழுவா, அதை என்னால் தாங்க முடியாது. அதனால என்னுடைய ஆடைய உம்மாட கண்ணில் படாமல் நீங்கள் புதைச்சிடுங்க, மறைச்சிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே, இப்படி ஒரு பிள்ளை சொல்லுது, அந்த தந்தையுடைய கல்பு எவ்வளவு கொதிச்சிருக்கு. எங்களோட பிள்ளை அந்த இடத்துல நாங்கள் வச்சு யோசிச்சு பார்த்தா எங்களுக்கு மனசு வருமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீரோட கத்தியை வைக்கிறாங்க, கழுத்தில் அறுக்கிறாங்க. அல்லாஹுடைய நாட்டம் அவர்களுடைய ஈமான சோதிச்சு பார்க்கிறது, ஈமான சோதிச்சு பார்க்கிறது. அல்லாஹு தஆலா ஆட்டை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானுக்கு பதிலாக பல வெகுமதிகளை கொடுக்கிறார். சகோதரர்களே, இந்த மிகப்பெரிய தியாகத்தினுடைய பிரதிபலன் தான் இன்றைக்கு நாங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த அரஃபாவுடைய தினம்.
இந்த அரஃபா, சில உலமாக்கள் எழுதுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவினுடைய விளக்கத்தை அறிந்த நாள். ஏனைய மக்களுக்கு அரஃபத்து நஃப்ஸ், நம்முடைய நஃப்ஸை நாமே அறிந்து கொள்ளக்கூடிய நாள். அவ்வளவு சிறப்பான நாள். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எல்லா நாட்களையும் விட அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரஃபாவுடைய நாள். அருமையானவர்களே, இந்த நாள் பாவ மன்னிப்ப அல்லாஹ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான். மனிதர் இந்த தினம், ரப்பே, நான் வெளிரங்கத்தில் எவ்வளவு கண்ணியமானவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆடை அலங்காரம் கண்ணியமாக இருக்கிறது, நான் செய்த தவறுகள் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், நீ அதை வச்சு என் தவறுகளை மறைச்சு வச்சிருக்கிறாயா அல்லாஹ். ரப்பே, இந்த நாள் நான் என்னுடைய நஃப்ஸை விளங்கி கொண்டேன், என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடு என்று கண்ணீர் மல்க அழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நாள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே, அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியமிட்டு சொல்லக்கூடிய நாள். சூரத்துல் புரூஜில் அல்லாஹ் சொல்றான், வஷாஹிதின் வமஷ்ஹூத். ஷாஹித் என்ற அந்த வார்த்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. ஷாஹித் என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சியுடைய நாள், அது கயாமத், மறுமை நாளாக இருக்கிறது, ஜும்ஆவுடைய நாளாக இருக்கிறது. மஷ்ஹூத், அது இந்த அரஃபாவுடைய நாள், சாட்சி சொல்லப்பட்ட நாள், இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன நாள் இந்த நாள். சுப்ஹானல்லாஹ். இந்த நாளில் ஒரு மனிதர் நோன்பு நோட்கிறாரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, அந்த மனிதருடைய அந்த நோன்பு இருக்கிறதே, முந்திய ஒரு வருடம் பிந்திய ஒரு வருடம் 2 வருடத்துடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிச்சிடுறான். அப்படியான ஒரு நாள். ஹஜ்ஜாஜிகள் எல்லாம் அந்த அரஃபாவுடைய நாளில் தரித்து கொண்டு அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நாள். அவர்களுக்கு நோன்பு இல்லை, அல்லாஹு தஆலா எங்களுக்கு நோன்பை தந்திருக்கிறான், நாங்கள் நோன்பு பிடிச்சு அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். முழு எங்களோடு நாங்கள் துஆவை சுருக்கி கொள்கிற நாள் இல்லை இந்த நாள். முழு உம்மத்துக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டிய நாள், முழு உம்மத்துடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி மன்றாட வேண்டிய நாள். அருமையானவர்களே, இந்த நாளில் அதிகமாக திக்ருகளை, ஸலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்லி காட்டினாங்க. இந்த அரஃபாவுடைய நாளில் நானும் எனக்கு முந்தி இருந்த நபிமார்களும் செஞ்ச ஒரு அமல் என்ன தெரியுமா? சிறந்த வார்த்தை எது தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தையை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டிருப்பாங்க, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அன்பானவர்களே, அதிகமாக இந்த நாள் நாங்கள் அந்த திக்ருகளை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அதே போன்றுதான் இன்றைய தினம் எங்களுக்கு அல்லாஹ் இன்னும் சிறப்பாக ஆக்கி தந்திருக்கிறான். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத். மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட அந்த நாள், கயாமத்துடைய நாள். அந்த நாள் நிகழக்கூடிய நாள் தான் இந்த வஷாஹித் என்று சொல்லக்கூடிய ஜும்ஆவுடைய நாள். அருமையானவர்களே, இந்த நாள் கயாமத்து நிகழலாம். அல்லாஹ் இந்த ஜும்ஆவை சத்தியமிட்டு சொல்லிட்டான். வஷாஹிதின் வமஷ்ஹூத், அந்த சாட்சி சொல்லப்பட்ட நாள், அரஃபாவுடைய நாள், 3ம் சேர்ந்த நாள் எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்குது. பயத்தோட சிறப்போடு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மன்றாடும். இந்த நாள் அஸருக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். இந்த நாள் முழுக்க கேட்கக்கூடிய துஆ கபூலாகும். சிறப்பாக விசேஷமாக அஸருக்கு பின்னால் கேட்கக்கூடிய நாள், அது அல்லாஹு தஆலா தட்டுறதே கிடையாது. அருமையானவர்களே, அதிகமாக நாங்கள் இந்த நாள் இவ்வளவு நேரத்தை கழிச்சிட்டோம், பின்னால் இருக்கக்கூடிய நேரங்களை இஸ்திக்ஃபாரோட பாவ மன்னிப்போட கழிக்கிறதுக்கு நான் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும். அன்பானவர்களே, அதற்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய நாளைய தினம் யோமுன் நஹர், உல்ஹியாவுடைய நாள். நாங்கள் வெறும் ஆட்டையோ மாட்டையோ தான் அறுக்க போகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெத்தெடுத்த பிள்ளை அறுத்த நாள். அந்த தியாகத்துக்கு நாங்கள் செய்கிற இந்த தியாகம் கொஞ்சமாவது ஈடாக முடியாது. இருந்தாலும் அந்த கவலையோடு நாங்கள் அதை அறுக்கணும். உல்ஹியாவுடைய அந்த நீயத்தை வச்சிருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த சபையில் இருக்கலாம்.
ஆனால் சிலர் என்ன செய்வாங்கண்டா, நியத்தை வச்சிடுவாங்க, மாட்டையோ ஆட்டையோ வாங்கிடுவாங்க, அந்த மாட்டை பார்த்ததும் இல்லை, ஆட்டை கண்டதும் இல்லை. சகோதரர்களே, சிறந்த முறை எது தெரியுமா? ஒரு மனிதர் உல்ஹியா கொடுக்கிறாருண்டா அவர் அந்த ஆட்டையோ மாட்டையோ வாங்கணும், அதை வாங்கி அவர் அதை வளர்க்கணும், அதற்கு தீனி போட்டு அதற்கு ஒரு நல்ல பேரை வச்சு அவர் அந்த பேரை சொல்லி அழைச்சா அந்த ஆடோ மாடோ அவரிடத்தில் ஓடி வரணும். அந்த அளவுக்கு அவருக்கும் அந்த அந்த மிருகத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மஹப்பத், ஒரு அன்பு, ஒரு அன்பின் பிணைப்பு இருக்கணும். அந்த அன்போட மனசு வரக்கூடாது. இதை நான் வளர்த்துட்டேனே, இது என் வீட்டில் ஒரு உயிராக மாறிடுச்சு, இதை எப்படி நான் அறுக்கிறது? கண்ணீரோட கவலையோட அல்லாஹ் சொல்லிட்டான் அறுக்கணும் என்ற கடமை, நான் அறுத்தே தீருவேன் என்ற எண்ணத்தோட அதை அறுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அந்த உல்ஹியாவை கொடுக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த ஆடு மாடு நல்ல கொழுத்த ஆடாக, கொழுத்த நல்ல இறைச்சியுடைய ஆடாக இருக்கணும், நல்ல முடிகள் நிறைஞ்சதாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிகளுக்கும் அல்லாஹ் அந்த மனிதருக்கு நன்மைகளை எழுதி தள்ளுகிறான். சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு நன்மைகள் கிடைக்க போகுது. அதனால தான் உல்ஹியாவுடைய நியத்தை வச்சிருக்கக்கூடியவங்க நகங்களையோ முடிகளையோ அகற்றக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் நன்மை அல்லாஹு தஆலா தாரான். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தியாகம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஐயாமுத் தஷ்ரீக் அதுவுமாக சிறப்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால் வரக்கூடிய அந்த 3 நாட்களும் பெருநாளுடைய நாள், நல்லா சாப்பிட்டு குடிச்சு ஏழைகள் மகிழ்ச்சி உறக்கூடிய நாள், அனைவரும் சந்தோஷமாக கழிக்க வேண்டிய நாள். சகோதரர்களை, தியாகத்துக்கு கிடைச்ச கூலி இது நாங்கள் இன்றைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹஜ்ஜுடைய கடமை எங்களுக்கு இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தோடு அன்றைக்கு செஞ்ச அந்த தியாகம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கஅபாவை கட்டுறதுக்கு கபூல் செஞ்சு கொண்டான். கஅபாவை கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். சாதாரண வீடு இல்லை. ஹஜ்ஜாஜிகள் இன்றைக்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி போயிருக்கிறாங்க. அந்த நாள் ஹஜ் அந்த கஅபாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சகோதரர்களே, அந்த கஅபா எவ்வளவு சிறப்பெண்டா, அதை பார்த்து கொண்டிருக்கிற நேரமெல்லாம் நன்மைகளை அல்லாஹ் எழுதி கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கஅபாவை கட்டுகிறார்கள். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதன் லில் ஆலமீன். அல்லாஹு தஆலாவை இந்த உலகத்தில் வணங்குவதற்காக வேண்டி, சுஜூது செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அமைத்த முதல் வீடு, முதல் இடம் அந்த மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கிற அந்த கஅபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க மகனோட சேர்ந்து. இவ்வளவு சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் கொடுத்த கூலியை பாருங்க. கஅபாவை கட்டுற பாக்கியத்தை கொடுக்கிறான். கஅபாவை அல்லாஹு தஆலா முபாரக்கன், அது பரக்கத் செய்யப்பட்ட இடமாக ஆக்கி வச்சிருக்கிறான். எந்த அளவுக்குண்டா, அந்த மண்ணில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் விட்டுட்டு வாராங்க. அந்த சோதனைக்கு அந்த கொடுத்த பரக்கத்து தான் ஜம்சம் தண்ணீராக இருந்து கொண்டிருக்குது. கியாமத்து வரைக்கும் ஜம்சம் ஒரு அதிசயம், எவ்வளவு குடிச்சாலும் குறையாது, அவ்வளவு பரக்கத். அந்த மண்ணுக்கு அடியிலேயும் அல்லாஹு தஆலா பரக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த மண்ணில் ஒரு மனிதர் தொழுகிறார், லட்சக்கணக்கான நன்மைகள் அல்லாஹு தஆலா எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, அந்த மண் சாதாரண மண் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தம் படிந்த மண், சஹாபாக்களுடைய இரத்தம் விழுந்த மண், சஹாபாக்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அடங்கி இருக்கக்கூடிய மண், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூச்சு காற்று கலந்த மண். சுப்ஹானல்லாஹ். அந்த காற்று, அந்த மூச்சு அங்கிருக்கக்கூடிய அந்த காத்துல கலந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு காலடி தடங்களும் பதிந்த மண். அல்லாஹு தஆலா இவ்வளவு பரக்கத் செஞ்சிருக்கிறான். இது மண்ணில் இருக்கக்கூடிய பரக்கத். அது மாத்திரமல்ல, அந்த கஅபா இருக்கக்கூடிய வான் பரப்பையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சிருக்கிறான். சூரத்து தூர்ல அல்லாஹு தஆலா பேசுறான்,
வல் பைத்தில் மஅமூர் பிஹியாலில் கஅபா, கஅபாவுக்கு மேலால அல்லாஹு தஆலா இன்னொரு வீட்டை கட்டி வச்சிருக்கிறான். ஒரு மஸ்ஜித் இருக்குது, பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வீடு. எவ்வளவு சிறப்பெண்டா அதனுடைய விசாலத்தை உலமாக்கள் எழுதுறாங்க. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த மஸ்ஜிதுக்குள்ளால தவாஃப் செய்யறதுக்காக வேண்டி, அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். போன யாரும் திரும்பி வந்ததே கிடையாது. அவ்வளவு பரக்கத்தை வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, கஅபாவுடைய வான் பரப்பும் பரக்கத். அந்த வீட்டை கட்டுற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல சொல்றான், ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களை அழையுங்கள் நபியே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த பாலைவன மண்ணிலிருந்து நான் எப்படி அழைக்கிறது? என்னுடைய சத்தம் யாருக்கு கேட்க போகுது? அல்லாஹ் சொன்னான், நீங்க அழையுங்க, உங்களோட சத்தத்தை நானே தீ வைக்கிறேன். அங்கிருந்த மலையின் மீது ஏறி நின்று அழைக்கிறார்கள். ஐயுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ அமரக்கும் பிஹஜ்ஜி ஹாதல் பைத், அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த வீட்டை ஹஜ்ஜு செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறான். ஃபஹுஜ்ஜு, எனவே ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த சத்தத்தை ஒவ்வொரு உயிர்களுக்கும், உலகத்தில் இருந்த ஆழத்தில் இருந்த அத்தனை உயிர்களுக்கும் அந்த சத்தத்தை அல்லாஹு தஆலா எத்தி வைக்கிறான். யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று பதில் சொன்னார்களோ அத்தனை பேரும் ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாக மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்கள், அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ், இந்த அமலுக்கு என்ன நீ கபூல் செஞ்சிட்டாய், இந்த அமலை நீ பொருந்திக்கோ, என்னையும் என்னுடைய மகனையும் நல்லவர்களாக சாலிஹானவர்களுடைய பட்டியலில் சேர்த்துக்கோ, எங்களுடைய முழு உம்மத்தையும் சேர்த்துடு ரப்பே என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாங்க. அல்லாஹ் அந்த துஆவையும் கபூல் செஞ்சு கொண்டான். ஒரு தந்தையுடைய துஆ, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய பரக்கத், அந்த துஆவினுடைய கபூலியத் இன்றைக்கு நானும் நீங்களும் அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, மிகப்பெரிய ஒரு தியாகம். அல்லாஹு தஆலா சொல்றது, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை படிச்சு தாரது இதுதான். அல்லாஹ் அவர்களுக்கு அறுக்க சொன்னான். சொல்லிட்டு சொல்றான், நீங்க அறுக்கிற அந்த உயிரினத்தினுடைய இறைச்சியோ அல்லது இரத்தமோ எங்களை வந்து சேர்றதில்லை. உங்களுடைய தக்வா, உங்களோட ஈமான், நீங்க அல்லாஹுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் தியாகம் செய்யறதுக்கு துணிஞ்சிருக்கிறீங்க, இதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தில் கையை வச்சு யோசிச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவுக்கு துணிந்தாங்க. நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் பேச்சளவில் எவ்வளவு தூரம் நாங்கள் அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு தூரம் தியாகம் செய்யறதுக்கு எங்களோட மனசை நாங்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இந்த புனிதமிகு மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தால கிடைச்சது. அதற்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்த பரிசு ஒன்று ரெண்டு இல்லை, எக்கச்சக்கமான பரிசுகள் அல்லாஹ் கொடுத்தான். சில பேர் நாங்கள் யோசிக்கிறது, சோதனை வருது வாழ்க்கையில், அல்லாஹ் நாங்கள் செஞ்ச பாவத்தால் தான் எங்களுக்கு சோதனையை தாரானோ என்று சில பேர் நினைச்சிடுவாங்க. நினைச்சிட்டு சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், சில மக்கள் அவர்கள் எப்படின்னா, அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொடுத்தா அவங்க அல்லாஹ்வை புகழ்வாங்க. ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அவர் சொல்லுவார், என் ரப்பு அல்லாஹ் என்னோட இரக்கமாக இருக்கிறான், எனக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான், என்னை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான், இப்படியெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை புகழுவாரு. இதுவே அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், தியாகங்கள், சோகங்கள் வந்துடுச்சுண்டா ஃபயகூலு ரப்பி அஹானன், அவர் சொல்லிடுவாரு, என் ரப்பு அல்லாஹ் என்னோட மிச்சம் கோபமாக இருக்கிறான், நான் எவ்வளவுதான் இபாதத்து செஞ்சாலும் என் வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தானே எனக்கு மிச்சமாக இருக்குது, கடன் தொல்லை, வீட்டில் பிரச்சனை இப்படியே வந்து கொண்டிருக்குது என்று சொல்லி சில மக்கள் பேசிவிடுகிறார்கள். அன்பானவர்களே, அந்த வார்த்தை எங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும். அல்லாஹ் பாதுகாக்கும்.
சோதனை வாரது அல்லாஹ் 3 நோக்கத்துக்கு தருவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனையை கொடுத்தது அவங்க செஞ்ச தவறால பாவத்தால இல்லை. அந்த சோதனைகளை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தினான். அந்த சோதனைக்கு கிடைச்ச கூலி ஹஜ்ஜை கொடுத்தான், ஜம்சமை கொடுத்தான், சஐயை கொடுத்தான், உல்ஹியாவை கொடுத்தான். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் என்னுடைய நண்பர் என்ற உயர்ந்த பட்டத்தை கொடுத்தான். அத்தனைக்கும் மேலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலத்தில் அல்லாஹ் அத்தனை பேரையும் நபிமார்களாக மாற்றி கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர்கள் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். தியாகத்துக்கு கொடுத்த கூலி சோதனையை கொடுத்து அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். கொடுத்து அவர்களுடைய தவற அல்லாஹு தஆலா உணர்த்தி காட்டினான். மீனுடைய வயிற்றுக்குள்ள வச்சு உம்மத்துக்கு எதிராக பதுவா செஞ்சது தவறுன்னு சொல்லி உணர்த்தினான். அருமையானவர்களை, அதே போலதான் அல்லாஹ் எங்களுக்கு தார சோதனை எங்களோட தவறுகளை எங்களுக்கு உணர்த்தி எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறான். அதை வேதனையாக நினைச்சிடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல நாமும் அந்த சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்றி சிறந்த மனிதர்களாக மாறி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் புனிதமான தினத்தில் உன்னிடத்தில் கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ் பாவிகள் கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய தப்புகள் தவறுகள் அனைத்தையும் மன்னித்து மறைப்பாயாக. எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்கள், இரத்த சொந்தங்கள், உஸ்தாத்மார்கள், ஆசிரியைகள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. எங்கள் அனைவருக்கும் சிறந்த மௌத்தை தருவாயாக. இம்மை மறுமை வாழ்வை வெற்றியானதாக ஆக்கி தருவாயாக. கெட்ட மௌத்தை விட்டும் திடீர் விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய நிலைமையில மௌத்தை தருவாயாக. கலிமாவோட மௌத்தை தருவாயாக. சுஜூதுல மௌத்தை தருவாயாக. காபாவை பார்த்த நிலைமையில மௌத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலைமையில மௌத்தை தருவாயாக. சிரிச்சு சிரிச்சு மௌத்தாகணும். யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹராத்தை பார்த்த நிலைமையில மௌத்தாக்கிடாதே. யா அல்லாஹ் உடம்புல ஹராம் கலந்த நிலைமையில மௌத்தாக்கிடாதே. யா அல்லாஹ் ஹராத்தை செஞ்ச நிலைமையில மௌத்தாக்கிடாதே. யா அல்லாஹ் உனக்கு வெறுப்பான நிலைமையில மௌத்தாக்கிடாதே. யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு உம்மத்தையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பிரச்சனைகளோட கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தருள்வாயாக. கஸாவுல இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய தியாகங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு நீ ஆறுதலாக இருப்பாயாக. அந்த 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 முஜாஹிதுகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. இதையெல்லாம் கேட்க நினைச்சோம் அத்தனையும் கேட்டதாக கபூல் செய்து கொள்வாயாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى في كلامه العزيز فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد
فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى في كلامه العزيز: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم ورضوا عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، وحسن وحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشوه خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس القرار. اللهم أعز الإسلام وأنصاره، وأذل الشرك وأسراره. اللهم وفقنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم، وجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم، وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.